குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், விசிக, இரு கம்யூனிஸ்டுகள், மதிமுக மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகள் விலகிவிட்டன. இக்கட்சிகள் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளதுடன் தாவேக தலைமையில் புதிய கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளன. திமுக கூட்டணியில் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் மட்டுமே உள்ளன. இந்த சூழலில் சமீப நாட்களாக நாம் தமிழர் கட்சியுடன் திமுக திடீர் நெருக்கம் காட்டி வருகிறது. புதுச்சேரியில் நடந்த ஒரு திருமண விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலினும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ஒன்றாக பங்கேற்றனர். அப்போது அருகருகே உட்கார்ந்து உற்சாகமாக பேசிக் கொண்டனர். நேற்று சென்னை திருவேற்காட்டில் திமுக தலைமை நிலைய செயலர் துரைமுகம் காஜா இல்ல திருமண விழா நடந்தது. இதில் பங்கேற்க உதயநிதி வந்த சில நிமிடங்களில் சீமானும் வந்தார். உதயநிதியை பார்த்ததும் சிரித்தபடி அவர் அருகில் சீமான் சென்றார். உடனே உதயநிதி எழுந்து வந்து சீமானை கட்டி அணைத்து கைகளை குலுக்கி வாங்க அண்ணே என வரவேற்றார். உதயநிதியின் கைகளை இறுக பற்றி கொண்டு, அப்பா நல்லா இருக்காங்களா தம்பி, உடம்பு நல்லா பாத்துக்க சொல்லுங்க, வெளிநாடு பயணம் வெற்றிகரமா இருக்கட்டும், சின்ன தம்பி இன்பநிதி பட்டம் வாங்குறதுக்கு என் வாழ்த்துக்கள் என சீமான் கூறினார். அதற்கு பதிலளித்த உதயநிதி, அப்பா நல்லா இருக்காங்கண்ணே, நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க, நீங்க கேட்டதா அப்பாட்ட சொல்லிடுறேன், இன்பநிதிக்கு உங்க வாழ்த்த சொல்றேன் என்றார். மேடையில் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த காட்சி அங்கிருந்த இரு கட்சியினரையும் உற்சாகப்படுத்தியது. இருவரின் பாசப்பிணைப்பால் திமுக மற்றும் நாம் தமிழர் இடையே கூட்டணிக்கு அச்சாரம் போடப்பட்டுள்ளதா என கேள்வி எழுந்துள்ளது.